இங்க பாருங்க, இங்க ஒரு பூஜை யூனிட் இருக்குது. இப்போ பாத்தீங்களா, இதான் அந்த பூஜை யூனிட். நான் எப்பவுமே முதல்ல சொல்றதுதான், முன்ன என்ன இம்பார்ட்டன்ட் இருக்கோ பூஜை யூனிட்ல பின்னையும் அதே இம்பார்ட்டன்ட் இருக்கும். அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஸோ அதே மாதிரி லெக் எல்லாம் பாருங்க, நல்லா சாலிடா இருக்கும். இது ஒர்க் வந்து போயிட்டு தான் இருக்குது. ஸோ நீங்க அங்க பாத்தீங்கன்னா தெரியும், கலசம் கூட இன்னும் பினிஷ்ட் ஆகல. இது மேலதான் நம்ம கலசம் வரும். ஏன்னா இதெல்லாம் அப்படியே தலைமுறைக்கும் கிடக்கும். அந்த அளவுக்கு சாலிடான டீ கூட்டு அப்படிங்கிறதுல அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுத்துணும். டைம் கன்சியூமிங்லாம் நம்ம பார்க்க கூடாது. பூஜை யூனிட் வந்து நம்ம ஏகப்பட்ட பூஜை யூனிட் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன்னா நம்மளோட ஒர்க்கும் சரி, நம்ம கொடுக்குற அவுட்கமும் சரி சூப்பரா இருக்கும். கஸ்டமர் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி வீட்டுக்கு வர்றவங்க மேற்கொண்டு ஆர்டர் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஏன்னா அது நம்ம கடவுளுக்கு பண்ற விஷயம். குவாலிட்டியில எந்த ஒரு குறையுமே வைக்க கூடாது. இந்த பூஜை யூனிட்டை நல்லா பார்த்துக்குவாங்க. இதையும் நீங்க பாருங்க, இது வந்து ஒரு செமி ஒர்க், செம்மியா தான் பினிஷ்டா இருக்கு. முறைப்படி பண்ணோம்னா அதோட லைஃபே வேற. விட்டு ரொம்ப நாள் இருக்கும், ஆனா வேலையை முறைப்படி பண்ணணும். அதான் பாயிண்ட்.